சரோஜா, என்னமா உனக்கு வலிக்குது? ஏன் இப்படி அழுதுட்டே இருக்கா? எக்க, அந்த மீன்காரி என் கொதவளையிலே ஏறி மிதிச்சிட்டாக்கா. எனக்கு என்ன வலி தாங்க முடியலக்கா. அந்த திருட்டு பைய வேற ஈரக்குலையிலே ஏறி மிதிச்சிட்டு போயிட்டான் பாத்துக்கிடுங்க. ஆமா பார்த்தேன், என் காலுக்கு பக்கத்துல தான் வந்து உட்கார்ந்துருந்தான். உங்க காலுக்கு பக்கத்துலயே வந்து உட்கார்ந்திருந்தான்? எனக்கு தெரியல எதுக்கு வந்து உட்கார்ந்துருந்தானே. ஆண்டி, முகத்தை பாத்தீங்களா ஆண்டி? தம்பி, எனக்கு இருட்டுல ஒரு முகமும் தெரியல. அது வேற அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துருந்த மாதிரியே இருந்துச்சு. எனக்கு ஆம்பளை தான் அது. சரி ஆண்டி, நீங்க மட்டும் எப்படி முழிச்சிருந்தீங்களோ? எக்க, நம்ம பேசிட்டு படுத்த பத்தியில நீங்க படுத்த உடனே தூங்கிட்டீங்களா? நான் படுத்த உடனே தூங்கல பத்துக்கிடுங்க. கண்ணை மூடிட்டு முழிச்சியே படுத்திருந்தேன். ஏதோ பேசுற மாதிரி சத்தம் கேட்டுச்சுக்கா. பேசுற மாதிரி சத்தம் கேட்டுச்சா? ஆமாக்கா, அந்த திருடன் குசு குசுன்னு ஏதோ பேசுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு பாத்துக்கிடுங்க. இந்நேரத்துக்கு யார் பேசுறா அப்படின்னு தலையை தூக்கி பார்த்தேன்க்கா. ஒரு ஆம்பளை பையன் தான் உட்கார்ந்துருந்த மாதிரி இருந்துச்சு பாத்துக்கிடுங்க. நான் கூட உங்க மகனா இருக்குமோன்னு நல்லா கூர்ந்து பார்த்தேன் பாத்துக்கிடுங்க. வேற யாரோ ஒரு பையன் தான் இருந்தான். தலையில நிறைய முடி இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு பாத்துக்கிடுங்க. எட்டி பார்த்த உடனே திருடன் திருடன்னு கத்துனானா அவன் எழும்பி ஓடி வந்த மாதிரி என் ஈருக்குள்ளையிலே மிதிச்சிட்டான். என்னை தாண்டி ஓடும்போது மீன்காரியை மிதிச்சிருப்பான் போலுக்க. நான் திருடன் திருடன்னு கத்துனானா மீன்காரி என்னை போட்டு அடிச்சிட்டாக்கா. அப்படியே அங்க வந்து யார் கூட பேசினாவே? ஆமா ஆண்டி, யார் கூட பேசினா? உங்க காலுக்கு பக்கத்துல யார் படுத்திருந்தது? நீனும் உன் தம்பியும் உன் தங்கச்சியும் தான் படுத்திருந்தீங்க. ஆமா, நான் அந்த லாஸ்ட்ல படுத்திருந்தேன், தம்பி படுத்திருந்தா, அதுக்கு அடுத்தால அவ படுத்திருந்தா. ஆமா, உன் தங்கச்சி பக்கத்துல தான் இருந்த மாதிரி இருந்து. தங்கச்சி பக்கத்துலயா? ஐயா விஜய், யாராவது திருடனா இருக்கும் பத்திக்காத கழுத்துல காதலே தான் இருக்கான்னு கால் மாட்டுல உட்காந்து பாத்துருப்பான். இம்மா என்னம்மா சொல்லியா? திருட வரவன் எப்படிமா பேசுவான்? அவ பேசுறான்னு சொல்லியாவளே. ஆண்டி, நல்லா யோசிச்சு சொல்லுங்க, பேசுற சத்தம் கேட்டுச்சா? ஆமா தம்பி, நானே கண்ணை மூடி தான் படுத்திருந்தேன். குசு குசுன்னு ஒரே சத்தமா இருந்தது. பேசி சத்தம் கேட்டுச்சு. அந்த பேசுற சத்தம் கேட்டுதான் யார் பேசியான்னு தலையை தூக்கி பார்த்தேன். ஐயோ, போச்சு போச்சு, இந்த ஆன்ட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காவ. என்ன, என் பக்கத்துல திருட வந்திருந்தா? இல்லம்மா, நீ கூடாரத்துல தானே படுத்திருந்தா. எங்க பக்கத்துல தங்க மாதிரி தான் படுத்திருந்தா. என்னென்ன சொல்லியா? என் பக்கத்துல வந்து திருட உட்கார்ந்துருந்தானா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத தங்க மாதிரி, அவன் பேசிட்டு இருந்தானே. உனக்கு எது கேட்டுச்சா? இல்லண்ணா, நான் நல்லா தூங்கிட்டேன். அம்மா, நீ அந்நேரத்துக்கு முழிச்சிருந்தாளா? நீ எப்படி முழிச்சா? நான் குழந்தையோட அம்மா சத்தம் போட்டாங்களா, அதை கேட்டுதான் முழிச்சேன். ஓ, அப்படியே என்னைய அஜய் அம்மா தான் எழுப்புனா. எங்களுக்கு அது வரைக்கும் கத்தும்போது கூட முழிப்பே வரலையே. எனக்கு அப்படியே கத்துனதுல முழிப்பு வந்துருச்சுண்ணா. என்ன, எனக்கும் எல்லாரும் கத்தும்போது தான் முழிப்பு வந்துச்சுனே. ஆமா, நீ லாஸ்ட்ல எல்லாம் முழிச்சா? யார் அவன்? கூடாரத்துல வந்து திருட வர்றதுக்கு இங்க என்ன பொருள் இருக்கு? திருட வரவன் வீட்டுக்குள்ள தானே போய் திருடுவான். மேல ஆட்கள் படுத்திருக்கும்போது இங்க வந்து என்னத்தை திருட வந்துப்பான்? வந்தவனை பார்த்தா திருட வந்தவன் மாதிரி தெரியலையே. ஆமா, நீ திருட மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ கிராப்பமட்ட மேலதான் சந்தேகமாவே இருக்கு. அந்த ஆண்டி தான் தெளிவா சொல்லியாவல, யாரோ பேசுனது சத்தம் கேட்டுச்சுன்னு. தனியா ஒருத்தர் எப்படி பேசுவாங்க? ரெண்டு பேர் சேர்ந்தா தானே பேசியிருக்க முடியும். கிராப்பமட்ட யார் வந்தது உண்மையை சொல்லு. ஏல, என்ன ஏன் கேக்கா? உங்க எல்லாரும் மாதிரியே நானும் தூங்கிட்டு தானே இருந்தேன். திருட வந்திருக்கான்னு இந்த ஆன்ட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். தினமும் அம்மா உன்னை அடிச்சு தட்டி எழுப்புனாதான் எழும்புவா. நீ சத்தம் கேட்டு முழிச்சியோ? நான் காலையில டிவி எவ்வளவு சத்தமா வச்சாலும் முழிக்கவே மாட்டா. அது எப்படி லேசா சத்தம் கேட்கக்குள்ள நீ முழிப்பா? நாங்களாம் முழிக்கவே இல்லையே. அவ்வளவு சத்தம் கேட்டிருந்தா அண்ணன் முழிச்சிருப்பாளா? அண்ணனையே அம்மா எழுப்பின பிறகு தானே முழிச்சிருக்கா. நீங்களாம் முழிச்சு எழும்புனதுக்கு அப்புறம் தான் நான் முழிச்சேன். ஆண்டி, அந்த திருடன் என் பக்கத்துல இருந்தானா, எங்க அண்ணன் பக்கத்துல இருந்தானா, இவ பக்கத்துல இருந்தானா? அது வந்து என் கால் நேருக்கு இருந்தா, என் கால் நேருக்கு தங்க மாதிரி தான் படுத்திருந்தா. கிராப்பு மட்டும் உண்மையை சொல்லு, யார் அது? அஜி, அவளையால போட்டு நோண்டிட்டே கிடக்கா. திருடன் ஒத்தே வந்திருக்கான். திருடன் ஊர் பேர்ல அவளுக்கு தெரியுமா? சும்மா நான் சொல்லிடு, நீ நல்லா கேளு. திருடனுக்கு வந்தவன் இந்த தங்க மாதிரி பக்கத்துல போய் உட்கார்ந்து பேசுவானோ? அவன் அப்படி திருடனால சத்தம் கடம்தான் திருடிட்டு போவான். இது என்ன புது கதையா இருக்கு? திருடன் வந்தவன் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பானோ? இங்க வந்தவன் திருடனே இல்ல, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த வீட்ல எல்லாரையும் ஏமாத்திடலாம் போல இருக்கு. இந்த அஜய் மட்டும் ஏமாத்த முடியாது போல இருக்கே. சரியான அறிவாளி பிள்ளையா பெத்து போட்டிருக்காங்க அம்மா. நோண்டி நோண்டில கேட்கா. இப்ப விஜய் அண்ணனும் இதை பார்த்துட்டு கேட்க போறேன் என்னைய. ஏய், எதுக்கு நீ தங்க மாதிரியே சொல்லிட்டு இருக்க? வந்தவன் திருடன் இல்லன்னு சொல்றியா? அப்படின்னா உன் கூட படிச்சவன் அவனும் தெரிஞ்சே வந்தானோ? நீ நல்லா ஆள படுத்திருந்தா. இனி நீ என்ன இப்படி கூமுட்டாவே இருக்கா? என்னாச்சு, என்னையவே கூமுட்டான்னு சொல்லியா? அவதான் நான் தூங்கிட்டு இருந்தேன், நீங்களா எழும்புன பிறகு எழும்புனேன்னு சொல்லியால. அவளை போட்டு கேள்வியா கேட்கிறீங்களா? வாயை மூடிட்டு சும்மா இரு. எவனோ திருடனுக்கு வந்திருக்கான், சும்மா பிடிச்சிட்டு ஒரே ஆளை பிடிச்சு நோண்டிக்கிட்டே இருக்கான். விஜய் வீடு அவனுக்கு தெரிஞ்சதை அவன் விசாரிக்கான். இம்மா, விசாரிக்கிறது தப்பு இல்லம்மா. அதுக்கு தங்கச்சி வீட்டை இவன்
இந்த அளவுக்கு விவரமா தெளிவா சொல்லியாலே நான் படுக்க போனவரும் முழிச்சுதான் இருந்தா சரோஜா. எனக்கு அவ சொல்லியது உண்மைன்னு தான் தெரியுது. ராசாப்பக்கா, நீங்க சொல்றதுனால நான் நம்பியேன். தம்பி விஜய், இன்னைக்கு யாராவது ஒருத்தர் முழிச்சிருங்க. 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா முழிச்சிருந்து மாத்தி மாத்தி திருடனை பாப்போம். மீன்காரி மட்டும் யாரும் எழுப்பி விட்டுறாதுங்க. யார் எழுப்புறியோ தூக்கி போட்டு மிச்சாலும் மிச்சு விடுவா பாத்துக்கிடுங்க. நேத்து நீ திருடன் திருடன் கத்துனால அதுக்காக தான் நான் உன்னை தூக்கி போட்டு மிதிச்சேன். சும்மா எழுப்புறவியெல்லாம் நான் தூக்கி போட்டு மிதிக்கவா செய்வேன்? ஏ அஜய், அப்படின்னா இன்னைக்கு நம்ம 2 பேரும் தூங்காம முழிச்சிருந்து பாப்போமா? ஜாதி குழந்தை, நான் முழிச்சிருக்கேன். நீ இருக்க மாட்டா, எனக்கு தெரியும். படுத்த உடனே கொரட்டை விட்டு உருன்னு தூங்கிட்டு கிடப்பா. இல்ல அஜய், நான் இன்னைக்கு உங்க கூட முழிச்சிருக்கேன். பையனை ஆண்டி பாவம் கழுத்தை பிடிச்சிட்டே இருக்காவ. இன்னைக்கு யார் அவியல மிதிச்சது நீ கண்டுபிடிச்சே ஆகணும். உங்க ஆத்தா தான் மிதிச்சா. என்னத்தை கண்டுபிடிச்சு என்ன பண்ண போற? இல்ல பையன் ஆண்டி, முதல்ல உங்களை யார் அடிச்சாவன்னு கண்டுபிடிக்கணும்ல, அதைத்தான் சொல்லியேன். கண்டுபிடிச்சா சரிதான். நான் நேத்த ஒழுங்கா தூங்கல. என்னை மட்டும் இன்னைக்கு எழுப்பி விட்டுறாதுங்க. சரோஜா இன்னைக்கு வீட்டுக்குள்ள தண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தா அங்க போய் படுத்துக்கலாமா? ஆமாக்கா, நேத்து கூட வீட்டுக்குள்ள கொஞ்சம் தான் தண்ணி கிடந்துச்சு. போய் பார்த்தா தெரியும். உன் வீட்டுக்குள்ளே ஐஸ்வர்யாக்கா வீட்டுக்குள்ளே வத்திருக்குமா தண்ணி? எக்கா அது பள்ளம்லாம் அங்க வத்திருக்காது வத்திருங்க. உங்க வீடு தான் மேடுக்கா, அங்க வத்திரும். அங்க வத்தக்கு நாளாகும். எக்கா உங்க வீட்டுல தண்ணி வத்திருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள போய் படுத்துக்கிடுவோம் இன்னைக்கு. எங்க வீட்டுல எல்லாம் தண்ணி வத்துற வரைக்கும் உங்க வீட்டுல தங்கிக்கிடியோக்கா. சரி சரோஜா. ஐயா விஜய், வீட்டுக்குள்ள தண்ணி வடிஞ்சு தண்ணி போய் பார்த்துட்டு வாயா. சரிம்மா, போறேன். இந்த மாதிரி வா, உன் போனை எடுத்துட்டு வா. கரண்ட் வந்துருந்தா சார்ஜ் போடலாம். சரி, நான் இதோ போன் எடுத்துட்டு வரேன். ஐயோ, சோபாலாம் நனைஞ்சு நாரி போச்சு. சரி, வீடு முழுக்க குப்பையா இருக்கு. எங்க இருந்தோ செருப்புலாம் வந்திருக்கு. சரி, வீட்டுக்குள்ளே போகல, நாத்து அடிக்குது. என்ன பாத்தியா, தண்ணி ஃபுல்லா வத்திருச்சு. சொத்தோல அங்கங்க நிக்குது. தொடச்சா போயிரும்னு நினைக்கிறேன். ஆனா கிளீன் பண்றதுக்கு ஒரு நாள் ஆகும். தங்கமரி, இத பத்தி கவலைப்படாத, அண்ணன் க்ளீன் பண்றேன். என்னை ஏத்தி பாருங்க வா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தங்கமரி. என்னண்ணே? வந்தது யாரு? எங்கண்ணே? யாரை கேக்குறா? புரியலையோ? நைட் வந்தது யாரு? என்ன திருடனே? வாய மூடு, எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். திருட வந்து உட்கார்ந்து கால் மேட்ல பேசுவானோ? சோத்துக்கே வழி இல்லாம மாடியில உட்கார்ந்திருக்க வீட்டு திருடனுக்கு என்ன வேலை? அங்க திருடனுக்கு என்ன பொருள் இருக்கு? வீட்டுக்குள்ள திருட வைக்கலாமா? அங்க எப்படி வருவான்? வந்தது யாரு? எனக்கு தெரியாது, நான் தூங்கிட்டேன். அஜிக்கு மட்டும் சந்தேகம் இல்ல உன் மேல, எனக்கும் உன் மேல தான் சந்தேகமா இருக்கு. அத்தனை பேர் முன்னால உன்னை அசிங்கப்படுத்த கூடாது, உன்னை கேட்க கூடாதுன்னா இங்க வந்து கேட்கேன். அவன் கண்டுபிடிச்சிட்டான் கரெக்டா. உன்னை பார்க்ல ஒரு பையன் கூட பார்த்தேன் அப்படின்னு அவன் சொன்னான்ல அன்னைக்கு. உண்மைதானே அது? நீ பார்க்குக்கு போனியா இல்லையா அன்னைக்கு? அண்ணே, நான் அன்னைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போனேன். ஓஹோ, உன்னை ஒத்துக்கிட கூடாதுன்னு இருக்கியா? உன்னை சொல்ல மாட்டேன், நீ எங்க போனா நீ? இங்க வந்தது யாரு? பேசுறது யாரு? அவன் சொன்ன மாதிரி நீ எழுப்புனதுன்னு எழும்புவா. நீ எப்படி அவ்வளவு சீக்கிரம் டக்குன்னு எழும்புனா? எனக்கு உன் மேல தான் டவுட்டா இருக்கு. எனக்கு தெரியாதுண்ணே யார் வந்தானு. இவ்வளவு பேர் மாடியில இருக்காங்க, அவங்க கிட்டலாம் போய் கேளா. என்னை எதுக்கு கூட பிறந்தவையில நம்பவே மாட்டேங்கிறீங்க? அஜய்